குட்டி கதைகள். கதையின் தலைப்போ கடைசி ஆசைகள். மாவீரர் அலெக்சாண்டர் எல்லா நாடுகளையும் கைப்பற்றிவிட்டு தாய்நாடு திரும்பும் வழியில் நோய்வாய்ப்பட்டார். பல மாதங்கள் ஆகியும் அவருக்கு அந்த நோய் தீரவில்லை. மரணம் தன்னை நெருங்குவதை உணர்ந்த அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைமை வீரர்களை அழைத்தார். என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது. எனக்கு 3 ஆசைகள் உள்ளனர். அவற்றை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவர்களும் அவற்றை நிறைவேற்றும் விதமாக வாக்களித்தார்கள். முதல் விருப்பமாக, என்னுடைய சவப்பெட்டியை எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மட்டுமே தூக்கி வர வேண்டும் என்று கூறினார். இரண்டாவது, என்னை புதைக்கும் இடத்திற்கு செல்லும் வழியானது நான் சம்பாதித்து வைத்த விலையற்ற கற்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, என் கைகள் 2ஐயும் சவப்பெட்டிக்கு வெளியில் தெரியுமாறு வைக்க வேண்டும். வீரர்களுக்கோ இந்த ஆசைகள் வித்தியாசமாக தெரிந்தனர். என்ன காரணம் இருக்கும் என கேட்க பயந்தார்கள். அதில் ஒருவர் தைரியமாக முன்வந்து, அரசரே, நாங்கள் தங்கள் ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுகிறோம். ஆனால் இதற்கான காரணம் தாங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்டார். அலெக்சாண்டர் அதற்கு விளக்கமளித்தார். 1. என்னுடைய சவப்பெட்டியை மருத்துவர்கள் தூக்கிச் செல்வதால் உலகில் உள்ள எல்லோரும் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வார்கள். மருத்துவர்கள் எந்த ஒரு நோயிலிருந்து ஒரு உயிரை நிரந்தரமாக காப்பாற்ற முடியாது. மரணத்தை அவர்களால் நிறுத்த முடியாது என்று கூறினார். 2. வாழ்க்கையில் எவ்வளவு பணமும் நாடுகளும் பின்னர் பிற செல்வங்களும் சம்பாதித்திருக்கலாம். அவற்றை உன்னுடன் எடுத்துச் செல்ல முடியாது. அது சவக்குழி வரை மட்டும்தான். மனிதர்கள் வீணாக அதன் பின்னால் செல்ல வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக என்று கூறினார். 3. உலகையே வென்றவன் சாகும் பொழுது கைகளில் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறான் என்று அறிந்து கொள்வதற்காக என்று கூறினார் அலெக்சாண்டர். உலகின் பாதியை வென்ற மாவீரர் அலெக்சாண்டர் தன் வாழ்க்கையில் உணர்ந்து சொன்ன வாக்கியங்கள் இவை. எவ்வளவு அர்த்தம் பொதிந்தவை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.